மத்திய அரசின் தனிநபர் கழிவறை கட்டும் திட்டத்தில் ரூபாய் 60 லட்சம் மோசடி செய்த வழக்கில் தற்காலிக ஊழியரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி பல்கலையில் பாலியல் புகார் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அளித்த வாக்குறுதியை ஏற்று மாணவர்கள் போராட்டத்தை கைவிடுவதாக அமைச்சர் நமச்சிவாயம் கூறினார். திண்டிவனம் அருகே ஆன்லைன் லாட்டரிகள் பணத்தை இழந்து திருடனாக மாறிய ஆசிரியர் உட்பட 2 நபர்களை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 13 சவர நகைகளை பறிமுதல் செய்தனர். ரேஷன் கார்டுதாரர்களுக்கு தீபாவளி தொகுப்பு வழங்குவதற்கான பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அமெரிக்காவை தொடர்ந்து கனடாவிற்கும் தபால் துறையின் பார்சல் சேவை ரத்து செய்யப்பட்டதால் தீபாவளி பண்டிகைக்கான இனிப்பு உள்ளிட்ட பொருட்கள் கொரியரில் அனுப்பப்படுகிறது. திண்டிவனம் அருகே டாஸ்மாக் மது பாட்டில்களை ஏற்றி சென்ற லாரியின் பின்புறம் மோதிய ஈச்சர் லாரியின் டிரைவர் இடுபாடுகளில் சிக்கி படுகாயமடைந்தார்.